ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு நல்லவர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாதி தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பெரிதாக இருக்கிறது, அவருடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில பெரிதாக இருக்கிறது, அவருடைய இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில பெரிதாக இருக்கிறபடியால் அந்த நல்ல தேவனை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு, நாங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எல்லா தடைகளையும் நீங்க உடைத்து உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த உடைய பெரிதான கிருபைக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை உடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, உடைய இருதயத்தின் விருப்பங்கள் இந்த இடத்திலே ஆண்டவரே வெளிப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆராதனை முழுவதும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்புகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக இந்த பட்டணத்தில் எழும்புகிற பொல்லாத பலவான்களை முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த ஒன்றிலே பார்க்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய மகிமை இன்றைக்கு கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சோர்ந்து போயிருக்கிற இருதயங்களை இந்த நாளிலே நீங்க தட்டி எழுப்புங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீங்கள் ஒருவரே நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே மகிமைப்படுங்கப்பா. உங்களுடைய பிரயாசங்கள் ஓட்டங்கள் வீணாய் போகாதபடி எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் இந்த பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஜெபத்துல வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் வெறுமனையே திரும்பி போகாதபடி தகப்பனே உடைய மகிமையை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லமையுள்ள தேவன், அந்தகார இருளிலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதனை செய்வோமா. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. இந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உயர்த்துகிறோம் அப்பா. 10,000 பேர்களில் சிறந்த என் தகப்பனை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உயர்த்துகிறேன் அப்பா. தடைகளை உடைக்கிறீர்கள் ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஒரு மனப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இல்லாமல் ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. அந்த மோசே கண்ட உடைய பிரசன்னம் ஆண்டவரே இன்னைக்கு நாங்களும் காண வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் இறங்கி வாங்கப்பா. நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மனதுருகி நீங்கள் கரம் நீட்டும் போதெல்லாம் அற்புதங்கள் நடந்ததே தகப்பனே. நீங்கள் நன்மை செய்கிற தேவனாய் இந்த பூமியிலே சுற்றி தெரிந்தீங்களே அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, இந்த ஜோபுட்டுக்களே வந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தேவனாய் நீங்கள் கடந்து வந்து தகப்பனே. நீங்கள் சுகம் கொடுக்கிற தேவனாய் கடந்து வாங்கப்பா. விடுதலை கொடுக்கிற தேவனாய் கடந்து வாங்கப்பா ஆண்டவரே. ஒன்னிலே பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே விடுதலை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. வெற்றி கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. சுகம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. சமாதானம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சர்வ லோகாதிபதி, அவர் சகலத்தை ஆளுகிற தேவன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாயிருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்த தேவன். அவர் எங்களுக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பாடலை நாங்கள் உற்சாகமாய் பாடுவோம்.
போற்றுதே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வெற்றி உம்மை போற்றிட. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. அவருடைய பாதபடி தேவாதி தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போம். சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம். நீ தங்கும் தூய ஸ்தலம், சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபி சேராபீன்கள் ஓய்வெற்றி உம்மை போற்றுவே. பரலோகத்தில் தேவனை அல்லாமல் எங்களுக்கு யாருண்டு? தேவனை பார்த்து சொல்லுவோம், இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு விருப்பம் இல்லை தகப்பனே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்று உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்று உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வெற்றி உம்மை போற்றுவே. பூலோகத்தில் சபையெல்லாம் ஓய்வெற்றி உம்மை போற்றுதே. வானமும் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம். நீ தங்கும் தூய ஸ்தலம், சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே.
பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். ஹalleluya. கேருபீன் சேராபீன்கள் பரலோகத்திலே தேவனை ஓய்வின்றி துதித்துக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆண்டவரே, தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் ஊழியத்தோடு அந்த தேவாதி தேவனை உயர்த்துவோம். ஹalleluya. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஓ, வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஹalleluya. நாங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அவருடைய பாதபடியில இருந்து அவரை நோக்கி பார்க்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஐயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் அப்பா. ஹalleluya அப்பா. நாளையத்தை உம்முடைய மகிமை மூடுவதாக, நாளையத்தை உம்முடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே. நீ சகலமும் படைத்த எங்கள் தேவனப்பா, நீங்க சர்வ சிருஷ்டிகர் தகப்பனே. ஹalleluya. அவர் வானம் பூமி யாவையும் தன்னுடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்த தேவன். ஹalleluya. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நீக்கும் தகப்பனே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனை பார்த்து சொல்லுங்க, நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா. ஓ, அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் பரலோகத்திலே அவரை 24 மணி நேரமும் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றவர்கள் ஓய்வின்றி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. நன்றி அப்பா. எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பராக்கிரமசாலியே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். யுத்தத்தை பழக்க வைக்கிறவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 10,000 பேர்களை சிறந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. தகப்பனே, இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு தகப்பனே? அப்பா, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஓ, எத்தனை மனிதர்கள் நாங்கள் பார்த்தோம் ஐயா, ஒருவரும் உம்மை போல இல்லையே தகப்பனே. நீ நல்லவர் தகப்பனே, நீங்க வல்லவரப்பா, நீங்கள் போதுமான தேவன் தகப்பனே. ஹalleluya. 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 நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்த ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், நீங்க மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஹalleluya. ஹalleluya. எஜமானனே, எஜமானனே. ஓ, ஹalleluya. ஹalleluya. ஓ, ஷகர மஹந்தேலி மாமா ரிமாந்தலவோ ஷகமந்தலபா கதலபா. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே. அன்றைக்கோ இயேசு வனாந்தரமான இடத்துக்கு அவர் போனார். ஓ, அவரை தேடி ஜனங்கள் கால்நடையாய் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, இந்த ஜெப வீட்டை தேடி ஜனங்கள் வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பெரும் கூட்டம் ஆண்டவரே அப்பா. அல்லேலூயா. இந்த ஜெப வீட்டுக்குள்ளே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, தடை செய்கிற மதில்கள் தகர்ந்து போய் விழட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு எழுப்புதல் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நாங்கள் காற்றை காணவில்லை, மழையை பார்க்கவில்லை ஆண்டவரே, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்கள் அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஓ, தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. அவர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தரங்களிலே பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya. அவர் சகலமும் படைத்த சர்வ லோகாதிபதி. ரமஹந்தேலிமா ஷபரியந்தலபகதலபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்ட இருதயங்கள், இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்ட இருதயங்கள் ஆண்டவரே ஆறுதல் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சோர்ந்து போன இருதயங்கள் தட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே, எழுப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எஜமானனே, ஒரு ரபா கதலமா மாமா ஷபாந்தியா ரபா கதலபா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே, ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
சத்துருடைய திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய திட்டம் ஆண்டவரே அப்பா, ஜெபத்துக்குள்ளே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. எஜமானனே நந்தியப்பா, நந்தியப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எங்களுக்கு தந்து ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தின தேவனப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் போட்டு சுமக்கிறது போல அவர்களை எவ்வளவாய் சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நினைத்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் நான் சோர்ந்து போகவே இல்லை, நான் உடைக்கப்படவே இல்லை என்று இந்த உலகத்தில் யாரும் சொல்லிவிட முடியாது. எந்த பணக்காரனானாலும் அவருடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாய் அவர்கள் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கினதே. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நினைத்து எங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பாடுவோமா? உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்களுடைய கிருபை தான் எங்களை நடத்துகிறது அப்பா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே
முழு இதயத்தோடு நீங்க பாடுவீர்களா, நான் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே தேவனுடைய கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, கிருபை பெருகட்டும் அப்பா, கிருபை பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிருபை பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் பாராட்டுகிற அந்த கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord, thank you Lord. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நன்றி தகப்பனே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே,
ஆண்டவரே தேவ கிருபை பெருகுவதாக. ஓரே பல துரவ சந்தர பல துரவா. இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களை தொடர்படியாக ஆண்டவரே இந்த பட்டணத்துல இந்த சூழ்நிலை இருக்கிற ஜனங்களை தொடர்வேதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓரே பல சந்தர பல துரவா. ஆண்டவரே நாம மகிமை படத்தக்கதாக தேவ கிருபை பெருகுவதாக. எல்லா பகுதியிலும் தேவ கிருபை பெருகுவதாக. தேவ கிருபை நம்மை நடத்துவதாக. தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தக்கதாக. ஒன்றுமில்லாத நேரத்திலே ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்தது கிருபையாயிருக்கிறது. ஒன்றுமில்லாத நேரத்தில் தனிமை நேரத்திலே ஆண்டவரே உங்க கிருபை எங்களை நடத்துகிறதா தாங்குகிறதா இருக்கிறது, வழி நடத்துகிறதா இருக்கிறது. இது நட என்று சொல்லுகிற சத்தம் எனக்கு கேட்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. உன் சத்தம் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உங்க கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளில் தேவனின் கிருபை பெருகுவதாக ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரே உங்க கிருபை பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே ஒவ்வொரு நாட்களிலும் உங்க கிருபை புதிதாக மாறுவதாக. புதிய கிருபை அனைத்தும் புதிய கிருபையினால் எங்கள் கூடவே தகப்பனையும் நாம மகிமைப்படுவதாக. தேவ பிரசன்னம் இந்த இடம் இருக்கிறதப்பா. இந்த நேரத்திலும் இந்த இடத்திலே கர்த்தா கிருபையினாலே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க பெரியவராய் என்று பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாய்க்க முடியாத காரியங்களை வாய்க்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சித்தத்தின்படி அதாக கடவுளுங்க. உங்க சித்தத்தின்படி அது பெருகத்தக்கதாக தேவனின் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தான் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. உங்க வார்த்தையின் ஊடாக எங்களோடு பேசுவீராக. உங்க கிருபையின் வார்த்தையினால் எங்களை அனல் மூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஒரு படி ஆண்டவரை உயர்த்தத்தக்கதாக ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவரை உயரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் இந்த இடத்தையும் இந்த நேரத்தையும் இந்த காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு நோக்கத்தின்படி இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நோக்கம் நிறைவு கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேவ பிரசன்னத்தில் Jesus. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of the mighty God. பரிசுத்தங்கள் அன்பு தெய்வமே. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவராகவே எங்கள் மத்தியிலே காணப்படுகிறவராய் எங்கள் மத்தியிலே சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாங்கள் அவரின் கிருபையினால் தான் நிலை நிற்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா காரியத்திலும் உருவாக்கி நம்மை நிலை நிற்க செய்கிறது தேவ கிருபையாய் இருக்கிறது. தேவ கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். பேசும் தெய்வம் நம் தெய்வம். நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர். அவர் இடைப்படுகிறவர். அவர் சீர்படுத்துகிறவர், ஒழுங்குபடுத்துகிறவர், கட்டி அமைக்கிறவர், உருவாக்குகிறவராய் இருக்கிறார். நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவ கிருபையினால் நாங்கள் அசாதாரண காரியங்களை
நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், பலர் அந்த அதிகாரத்தை தெரிந்து கொள்ளாதபடி முடங்கி கிடக்கிறார்கள். Thank you Lord, thank you Jesus. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பு எங்களை மேற்கொள்ளத்தக்கதாக செயல்படும் போது நாம் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்க சத்துருவுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சேதப்பட்டு பின்மாற்றம் அடைந்து தேவனை மறுதலித்து அங்கு தேவனின் சமூகத்தில் காண முடியாதபடி அவர்கள் ஓடிப்போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகளுக்கு தேவனை அறிந்து தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், சமாதானத்தை குழப்புகிற கிரிகைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தை எப்படி நாம் பயன்படுத்தணுமோ அப்படி நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிகாரம் என்றால் என்ன? அதிகாரம் ஒன்றை இயக்கத்தக்கதாக கட்டளையிட அல்லது நிர்வகிக்க அதிகாரம் உள்ளதாய் அது கட்டளையிடத்தக்கதாக நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நாம் பெற்று என்றால் அது நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் தந்த வல்லமைகள், தேவனின் வரங்கள், தேவனின் கிருபைகள், தேவ அதிகாரத்தின் அந்த பகுதிகளை நாங்கள் பெற்றோம் என்றால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் ஒவ்வொரும் புரிந்து கொள்ளுகிற காரியம் அதுதான். நாம் 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். கடைசி பகுதி. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுனுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். மற்ற ஜனங்களை அவன் குருட்டாட்டம் அடைத்து வைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் ஜனங்களையும் அவர்களையும் கண் குருட்டாட்டத்தின்படி அவன் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறான். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லியும் அந்த அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் அந்த பிசாசானவன் நம் கண்களை குருடாட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இல்லாதபடி அந்த திசைகளை திருப்புகிறவனாய் அவன் செயல்படுகிறான். ஆண்டவராகிய தேவன் பிசாசின் கிரிகைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்றால் தேவனின் குமாரனின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? பிசாசின் வல்லமைகள் கிரிகைகளை அழிக்கத்தக்கதாக அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் என்பதில் நாம் திட்டமும் தெளிவுமாய் அந்த தெளிவு இருக்க வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனமும். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்கள் உபதேசித்து
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அங்கு 24வது வசனத்தில் பார்க்கும்போது பலவித வியாதிகளை வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அதான் பிசாசின் வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிசாசு தான் இந்த வேதனைகளை படுத்துகிறவன், குழப்பங்களை சண்டைகளை கொண்டு வருகிறவன், வியாதிகளை கொண்டு வருகிறவன். இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறோம் என்று சிலர் சொல்லுவார்கள். அப்பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் தெளிவும் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமைகளை நாங்கள் அழிக்கத்தக்கதான பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஒவ்வொரு சபை பிள்ளைகளும் தேவனின் வல்லமை அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் அங்கு செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட்டால்தான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்கென்று தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் கிறிஸ்தவர்களை தேவ ஆலயத்துக்குள் வராதபடி தடை செய்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது செய்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று அந்த வஞ்சனையான அந்த மாய்மாலத்தின் கிரியைகளை கொண்டு வந்து அந்த சிந்தையில் போடுகிறவனாய் இருக்கிறான். எப்படி ஏவாளை எப்படி வஞ்சித்தான்? தேவனின் வார்த்தையை பேசுகிறது போல அவன் திருதாளத்தை பேசி அந்த நாய வஞ்சனையை பேசி அவளை வஞ்சித்தது போல இந்த காலத்திலும் பிசாசானவன் பலரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் அதிகாரத்தை பெறக்கூடாதபடி தேவனிடத்தில் இருந்து பிரித்து விட வேண்டும், தேவ சமூகத்தில் இருந்து பிரித்து விட வேண்டும் என்று அவன் தீவிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி ஏவாளையும் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி தேவ சமூகத்தில் இருந்து பிரித்து எடுத்து விட்டானோ அதே போலதான் இப்பொழுதும் அதிகமாய் அதிசீக்கிரமாய் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதான் தேவனின் அதிகாரம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படும் போதுதான் தேவன் அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லி தேவனின் வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபித்து பிசாசின் வல்லமை பிசாசின் கிரிகைகளை அழிக்கத்தக்கதாக நாம் எழும்ப வேண்டும். அப்போதான் வெற்றியுள்ள ஜீவியம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வெற்றியுள்ள ஜீவியம் வாழ வேண்டும் என்றால் இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்கு தந்த அந்த வரங்களை நாம் பயன்படுத்தி அந்த வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாட்களிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவர்களாய் வல்லமையினால் நிறைந்தவர்களாய் அபிஷேகத்தை ஆண்டவர் தந்த அந்த அபிஷேகத்தை பெற்று நாம் செயல்படுவோம் என்றால் அந்த பிசாசின் கிரிகைகளை நாம் பகுத்தறிந்து தாக்குற முறியடிக்கிற அழிக்கிற ஜனங்களாய்
காணப்படுவோம். நன்மை செய்கிறவராய் அங்கு சுற்றி திரிந்தார். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் பெற்று, தேவகுமாரன் பெற்று நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தான். தீவினைகளை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளை அழித்து அங்கு நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். தீமை செய்ய அவர் அனுமதிக்காதபடி அந்த தீமைகளில் எந்தெந்த சக்திகள் அந்த தீமையிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அறிந்து அதையெல்லாம் முறியடித்து ஜனங்களுக்கு நன்மை செய்து குணமாக்கி கொண்டே, அவர்களுக்கு என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ, என்னென்ன பாடுகள் இருக்கிறதோ, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்தந்த காரியத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கினார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. எங்கள் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அன்று செய்தார் என்று இன்று செய்யலை என்று நாம் நினைக்காதபடி ஆண்டவர் அன்று செய்தவர் இன்றும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சில பேர்கள் தீர்க்கதரிசிகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அன்றுதான் இருந்தார்கள், இன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் செயல் அன்று இருந்தது, இன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அறகுற கிறிஸ்தவர்களாய் இருக்காதபடி நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் தெளிவும் திட்டமாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் மாறாததாய் இருக்கிறது. தேவனின் வல்லமை மாறாததாய் இருக்கிறது. தேவனின் வெளிப்பாடு சொல்லும் போதுதான் ஜனங்கள் அங்கு உற்சாகம் அடைவார்கள். அவர்களின் பிரச்சனை சொல்லி இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லும் போது அவர்களுக்குள் ஒரு அனல் உண்டாகும். ஆண்டவரின் மேல் என்னும் விசுவாசம் உண்டாகும். ஜனங்கள் கட்டி எழுப்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விரும்பாதபடி, அதை ஜனங்கள் அறியாதபடி அவர்களின் மனக்கண்களை அவன் குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். தேவன் அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு தருவது நிச்சயம். அதை பெறத்தக்கதாக பாத்திரம் உள்ளவர்களாய், பக்குவம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, அவர் தம்முடைய 12 சீஷரை பாருங்க வரவழைத்து, அவர் அழைத்த தேவ பிள்ளைகளை அந்த சீஷர்களாய் நாம் மாற வேண்டும். விசுவாசியாய் இருந்தா மாத்திரம் காணாது, சீஷர்களாய் தேவனின் சீஷர்களை போல நாம் மாற வேண்டும். சீஷர்கள் என்றால் தேவன் சொல்லுகிற காரியத்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அதன்படி கற்றுக்கொள்கிறவர்கள். கற்றுக்கொள்ளாவிட்டால் சீஷர்களாய் நாம் மாற முடியாது. ஒவ்வொரு சிறு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளையும், ஒன்றல்ல சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். இது என்னிடத்தில் பரிபூரணமாய் இருக்கிறது, நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பரத்தில் இருந்து அந்த வல்லமை ஊற்றப்படுகிறதாய் இருக்கிறது. பரத்தில் இருந்து தேவனின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறதாய் இருக்கிறது. அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய், வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் சகல பிசாசுகளையும் துரத்தத்தக்கதாக, வியாதி உள்ளவர்களை குணமாக்கத்தக்கதாக நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவர் வெளியரங்கமாய் அற்புதங்களை செய்வார். ஊழியர் மாத்திரமல்ல, இந்த இடத்துல இந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அங்கு அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் செய்ய வேண்டும். அவர்களின் நிழலில் அற்புதங்கள் நடக்க வேண்டும். பிசாசின் வல்லமைகளை ஒவ்வொருவரும் அங்கு முறியடிக்கத்தக்கதாக வளர வேண்டும்.
ஆவிக்குள் வளர வேண்டும். எப்படி பேபி பிறந்து பிறகு தவன்று ஊண்டி பிடித்து பிறகு நடக்கத்தக்கதாக பலன் கொள்ளுகிறதோ அதே போலதான் ஆவிக்குரிய காரியத்தில் பேபியாய் இருந்த காலம் முடிந்து இப்போ தவழுகிற காலம் முடிந்து அங்கு பிடித்து நடந்து போகிற காலம் முடிந்து இப்போ தனியாய் எழும்பி நடக்கிற புத்திரர்களாய் மாறும்போதுதான் பொல்லாத பிசாசின் வல்லமைகளை நாங்கள் முறியடித்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். எப்பவும் பால் குடிக்கிறவர்களை போல இருக்காதபடி ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் தேவனின் சித்தமும் திட்டமுமா இருக்கிறது. இந்த ரகசியத்தை பிசாசானவன் மறைத்து வைத்திருக்கிறான். தந்திரமாய் ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். அதை நாங்கள் முறியடித்து அந்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரின் அதிகாரம் என்னது, அதிகாரத்தை எப்படிப்பட்டது, அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் எது எப்படி சொல்லுகிறதோ அதன்படிதான் நாம் நடக்க வேண்டும். மற்றவர்களின் அனுபவத்தின்படி அல்ல, தேவனின் வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ அப்படி நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், ஒவ்வொரு காரிய வெளிப்பாடுகள் இருக்கும். அதை அல்ல, தேவனின் வார்த்தை எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அப்படி நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனின் ராஜ்யம் வரத்தக்கதாக எங்களுக்கு ஊடாக அந்த தேவனின் சித்தம் நடக்கத்தக்கதாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும், நாம் எழும்ப வேண்டும். நாம் செட்டைகளை அடித்து உன்னதத்துக்கு பறக்கிற அந்த வல்லமையை தரித்து கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதுதான் தேவனின் நோக்கமும் தேவனின் திட்டமுமாய் இருக்கிறது. மத்திய 10வது அதிகாரம் 8வது வசனம். மத்திய 10வது அதிகாரம் 8வது வசனம். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். ஆண்டவர் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றோம், அதை நாம் இலவசமாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அதை கொடுக்கத்தக்கதாக, கற்றுக் கொடுக்கத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும். காசுக்கு பணத்துக்கு அல்ல, இலவசமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் இலவசமாய் கொடுக்கத்தக்கதாக, கற்றுக் கொடுக்கத்தக்கதாக நாம் மாற வேண்டும். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க வேண்டும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ண வேண்டும். எத்தனையோ ஜனங்களை பார்க்கும்போது உலகத்து ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்களின் மத்தியிலும் போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், பிரிவினைகள், சண்டைகள், எத்தனையோ ஜனங்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். அந்த பிரிவினைகள், வியாதிகள் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிற திட்டமாயிருக்கிறது. தேவனின் திட்டத்தில் இருந்து ஜனங்களை பிரித்து விட வேண்டும். இவர்கள் அசுத்த ஜனங்களாய் மாற வேண்டும். நான் அந்த பரலோகத்துக்கு போகாதபடி நரகத்துக்கு அவர்களை கொண்டு போக வேண்டும் என்று அவன் தீர்மானித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் தூங்கினால் அவன் எதிரி ஜெயம் எடுக்கத்தக்கதாக அவனுக்கு அனுமதி கொடுக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், தேவனின் வார்த்தையை கற்றுக்கொள்கிறவர்களாய், தேவனின் வார்த்தையை கற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிறவர்கள், காண்பிக்கிறவர்களாய், இந்த கிரிகையில் காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கவே ஆண்டவர் தேவகுமாரன் வந்திருந்தார்.
எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஜனங்களாய் மாற வேண்டும். ஒரு பகுதி அல்ல, ஜூதர் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும், இந்த உலகத்து ஒவ்வொரு ஜனங்கள், ஒவ்வொரு தேசத்து ஜனங்கள், ஒவ்வொரு பாசைக்கார ஜனங்களும் தேவனை அறிந்து தேவனிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் பொறுமையும் திட்டமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வல்லமையை எதற்காக சபையிலே வைத்திருக்கிறார் என்றால், மற்றவர்களை, உலகத்து ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும், தேவனை அறிய வேண்டும். சபைக்குள் வந்தால்தான் அந்த காரியங்களை போதிப்பார்கள், அந்த வல்லமையை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். எப்படி அந்த அசுத்தங்களுக்குள் போகாதபடி பரிசுத்தத்திற்கு நேராக போதனை இருக்கும். கண்டிப்பாய் இருந்தாலும் கர்த்தரை வரும் அளவும் ஆண்டவரிடத்தில் சேரத்தக்கதாக அந்த வழியை காண்பிக்கத்தக்கதாக இருக்கும். அதான் சபைக்கு போகாதபடி ஜனத்தை அங்கு குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். அதுதான் வேதனையான காரியமாக இருக்கிறது. தேவனின் அறிந்த ஜனங்களும், அறிந்த புரிந்த ஜனங்களும், தேவனின் அற்புதங்களை ருசித்த ஜனங்களும் இப்பொழுது அவர்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். தேவ சபைக்கு கூடுதலை விட்டுவிட்டு அங்கு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். ஒரு ஊழியன், இந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வல்லமையான ஊழியன் இருந்தார். பழைய காலத்தில் வருஷங்களுக்கு முன்பதாக அவர் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்புகிற ஊழியனாய் இருந்தார். எல்லாம் மரித்த சடலங்களை கொண்டு வந்து வைப்பார்களாம். அவர் சொல்லுவார், எடுத்து அந்த எலும்பினால் கொண்டு வா, எலும்பாவிட்டால் அடக்கம் பண்ணிவிட்டு வா என்று சொல்லுவாராம். அவர் தட்டி தூக்கி போட்டு அப்படி எண்டி உலுக்கி அப்படி அடிக்கும் போது அவர்கள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அங்கு ரைப் பண்ணி எலும்பாட்டி விட்டுவிடு, எலும்பனா தூக்கி எழுப்பிவிடு என்று சொல்லுவார். அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. நமக்கு தந்திருக்கிறதை நாம் அசட்டை பண்ணாதபடி, சாதாரணமாய் நிற்காதபடி, நாம் கிறிஸ்துவை பாடினோம், துதித்தோம், அங்கு தேவனின் வார்த்தையை கேட்டோம் என்று அல்ல, செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாலிபர்களை தட்டி எழுப்ப வேண்டும், ஊழியர்களின் தலைவர்களை எழுப்ப வேண்டும் என்றுதான் இது தரிசனமாயிருக்கிறது. ஜெப வீட்டுக்கு தலைவர்களை எழுப்ப வேண்டும். நாம் இல்லாவிட்டாலும், சின்ன பிள்ளையாயிருந்தாலும் அங்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பத்தக்கதாக, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணத்தக்கதாக பல தலைவர்களை எழுப்ப வேண்டும். அதுதான் நோக்கமாயிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்து அவர்களும் தீவிரமாய் செயல்பட வேண்டும். அப்படி ஒரு நோக்கம் இந்த சபையில் இருக்கிறது. சில பேருக்கு ஊழியம் கொடுத்தால், அங்கு ஊழியத்தை கொடுத்த பிறகு அங்கு அநேக போராட்டங்கள் வரும். அநேக போராட்டங்களை வரும்போது அவர்கள் ஊழியத்தை விட்டு விடுவார்கள். ஊழியத்தை விட்டு விடுகிறது மாத்திரமல்ல, சபையே விட்டு விடுகிறவர்களாய் அங்கு காணப்படுவார்கள். பக்குவப்பட்டு ஊழியம் செய்கிறது சாதாரணமானது அல்ல. பலர் மெக்கை பிடிக்க ஆசைப்படுவார்கள். அது பிடித்த பிறகுதான் அவர்களுக்கு புயல் உண்டாகும், போராட்டங்கள் உண்டாகும். அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாத வண்ணமாய் இருந்து அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிற சூழ்நிலை ஏற்படும். அதுதான் சில பேருக்கு நாங்கள் கொடுக்கும்போது அவர்களுக்கு அழைப்பு இருக்கும், ஆனால் ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். ஆனால் இப்போ நாம் நினைத்திருக்கிற காரியம், பயிற்சி பண்ணி காரியத்தில் அவர்கள் யுத்த வீரர்களாக மாற்றி விடும்போதுதான் யுத்த வீரர்களைப் போல விழித்திருந்து செயல்பட்டு அங்கு ஜெயம் கொள்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆண்டவரின் ஊழியம் சாதாரணமானதல்ல. எத்தனையோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு
இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அநேக யுத்த காரியத்திலே செயல்படத்தக்கதாக பிசாசு செயல்படுவான். ஒரு மனுஷனை தீவிரமாய் அங்கு நமக்கு விரோதமாய் எழுப்பி விடுவான். திடீரென்று சூழ்நிலைகளை மாறுதலாய் இருக்கும். அப்போ நாம் தியானித்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசின் தந்திரம் நமக்கு தெரிந்ததாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் தெரிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவன் செயல்படுவான், கண்ணியை வைப்பான், குடும்பங்களிலே போராட்டங்களை கொண்டு வருவான், பிள்ளைகள் மத்தியிலே போராட்டங்களை கொண்டு வருவான், சூழ்நிலைகளை மாறி குழப்பங்களை கொண்டு வருவான். அதையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் அதிகாரத்தை எடுத்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நான் சொன்னது போல அங்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும். பலவீனர்களை நாம் யுத்தத்துக்கு பயன்படுத்த முடியாது. பலப்பட்டவர்களைத்தான் நாம் யுத்தத்தில் நிறுத்த முடியும். இந்த உலகத்தில் உலக தேசத்து இராணுவத்தை எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு அழைப்பு வரும். அங்கு எல்லாத்தையும் தகுதியை பார்ப்பார்கள், அங்கு ட்ரைனிங்கை கொடுப்பார்கள். ட்ரைனிங்கை கொடுத்த பிறகுதான் அங்கு யுத்த கணைக்குள் அங்கே விடுவார்கள். அப்போதான் அவர்களுக்கு அந்த தேசத்துக்கு அந்த நாட்டுக்கு வெற்றி உண்டாகும். அதே போலதான் நாம் பலப்பட வேண்டும். யுத்த வீரர்களாய் பயிற்சி எடுக்க வேண்டும். யுத்த வீரர்களாய் அங்கு செயல்படும் போதுதான் அங்கு வெற்றி நமக்கு உண்டு. விசுவாசிகளின் அதிகாரம் என்னவென்றால் பிசாசின் அதிகாரத்தை அழிக்கத்தக்கதான வல்லமை நம்மிடத்தில் இருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பிசாசு அழித்து கொண்டிருக்கிறான். இதை புரியாத ஜனங்கள் மத்தியிலே அழித்து கொண்டிருக்கிறான். தேவனின் வல்லமை அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்று நாம் விழித்திருந்து அதை கண்டுபிடிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது பிசாசின் வல்லமைகளை நாங்கள் முறியடித்து செயல்படுகிறவர்களா, தேவனின் வார்த்தையை பிடித்து ஜெபித்து அந்த காரியத்தை செய்யும் போது பிசாசின் வல்லமைகள் அதிகாரங்கள் அங்கு அழிக்கப்படுகிறது. தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லும் போது பிசாசின் வல்லமைகள் அவர்களின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கட்டி வைத்திருப்பான். அங்கு தேவனின் வார்த்தை வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் வந்து சொல்லும் போது அந்த வார்த்தை அந்த சங்கிலிகளை அறுக்கிறதாய் இருக்கிறது. அதுதான் அதிகாரம், அதுதான் தேவனின் அதிகாரமாய் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் என்றால் தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் கார்ல போனா என்ன, நடந்து போனா என்ன, எங்கள் உள்ளத்தில் ஆவியானவரின் அந்த காரியத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபிக்கும் போது அந்த நாங்கள் ஒரு தேசத்துக்கு போனால், ஒரு பட்டணத்துக்கு புதுசாய் போனால் அங்கு தேவனின் ஆளுகை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். பிசாசின் ஆளுகை ஒவ்வொரு தேச கட்டுகள் கட்டி வைத்திருப்பான். ஒவ்வொரு பட்டணங்களையும் கட்டி வைத்து அவன் ஆளுகை செய்து கொண்டிருப்பான். அந்த ஆளுகைக்கு நாங்கள் போனால் அந்த ஆளுகை நம்மை தாக்க முயற்சிக்கும். அங்கு குடிகாரர்கள் இருந்தால் அந்த குடிகாரரின் ஆவிகள் நம்மை தாக்க முயற்சிக்கும். பிரிவினையின் ஆவிகள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த பிரிவினையின் ஆவிகள் நம்மை தாக்க நினைக்கும். அதுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டு செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு வெக்கேஷன் போனா என்ன, எந்த தேசம் புதிதாக இருந்தால் அந்த
என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துக்குள் அந்த நாட்டுக்கு எல்லைக்கு முன்பதாக நாங்கள் கடந்து போகும்போது இயேசுவின் இரத்தத்தை நாம் தெளிக்க வேண்டும். எங்களுக்கு அந்த அனுமதி, அந்த பிசாசின் வல்லமைகள் காரியங்கள் அனுமதிகள் நம்மை தொடாதபடி நாம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி வைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. போராட்டம் வரும்போது அந்த காரியங்கள் நமக்கு நினைவு வராது. அந்த போராட்டத்தையே சிந்தித்து கொண்டிருப்போம், குழப்பத்தையே சிந்தித்து கொண்டிருப்போம். அந்த காரியத்தையே சிந்தித்து இந்த உலகத்தில் இருக்கிறவனை நாம் இன்னும் அதிகாரத்தை விட்டு கொடுப்போம். ஆனால் இந்த ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று அனிதினமும் அறிக்கையிட வேண்டும், ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் ஜெயம் அவரால் வருகிறதா இருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது. தேவனால் நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிற அவர் மேல் வைத்த அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தின் அதிபதிக்கு இடமில்லை, உலகத்தை வஞ்சிக்கிறவனுக்கு இடமில்லை, உலகத்தை உண்டாக்கினவருக்கு தான் இடம் என்று நாம் சொல்ல வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அந்த துரைத்தனத்தின் ஆவிகள், அந்தகார இப்பிரபஞ்சத்தின் கிரியைகளுக்கு விரோதமாய்த்தாம் நமக்கு போராட்டம் உண்டு. எல்லா ஜனங்களும் நல்லவர்கள் தான். அவர்களுக்குள் பின்னுக்குள் இருந்து செயல்படுகிறது பொல்லாத பிசாசின் தந்திரம், பொல்லாத பிசாசின் தூதர்கள் அங்கு அவர்களுக்கு பின்பாக செயல்பட்டு கொண்டிருப்பான். அவனோடு மாத்திரம்தான், பிசாசுக்குத்தான் நாம் எதிரி, மற்ற ஜனங்களுக்கு எதிரி அல்ல, மற்ற ஜாதி ஜனங்களுக்கு எதிரி அல்ல. பிசாசுக்கு மாத்திரம்தான் நாம் எதிரியாய் இருக்கிறோம். அந்த பிசாசின் வல்லமைகளை தான் அழிக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொண்டு வருகிறார். ஆண்டவர் உபவாச நாட்களிலே அவன் எப்படி வஞ்சித்தான். அங்கே மலையில் மேலே கொண்டு வந்து எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். பாருங்க, அவன் எடுத்துக்கொண்டான், திருடி கொண்டான். ஏவாளுக்கும் ஆதாமும் ஏவாளுக்கும் கொடுத்த அந்த அதிகாரத்தை அவன் திருடி கொண்டான். அதை மீட்டெடுக்கவே குமாரன் திரும்பி வந்தார். அவரின் பிள்ளைகள் நாம் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனின் பிள்ளைகள். எங்களுக்கு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும். மழை பெய்யாதபடி எலியா ஜெபித்தான். அங்கு மழை பெய்யாதபடி வானம் அடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமைகள் எங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார்.
ஆண்டவர் உயிரோடு எழும்பத்தக்கதாக, ஜனங்கள் மரித்தவர்களை ஜெபிக்கும் போது உயிரோடு எழும்பத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், அந்த நினைவுள்ளவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். கடைசியாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். பிசாசின் அரண்கள் அங்காங்கு கட்டப்பட்டிருக்கிறது, அங்காங்கு திசையிலே கட்டப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். அதிகாரத்தை பெற்ற நாம் அதை செயல்படுகிறவர்களாய், அதை செயல்படுத்தப்படுகிறதக்கதாக நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யாவரும் எழுந்த வண்ணமாக. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆண்டவரின் அதிகாரத்தை பெற்றவர்கள். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. அதே
செய்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் அதிகாரத்தை எங்களுக்கு தந்த பிரகாரம் நாங்கள் பயன்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எப்படி நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தணும், தேவனின் வல்லமையை பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தருவீராக. தேவ சித்தம் நடக்கத்தக்கதாக, தேவனின் ராஜ்யம் வெளிப்படுவதாக, தேவனின் சித்தம் நடக்கத்தக்கதாக, தேவனின் ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், தேவனின் வல்லமையினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ராஜாவே, குணமாக்கும், விடுதலையாக்கும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் சோர்வுகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவனின் ராஜ்யம் வருவதாக. ராஜா, தேவாதி தேவனின் ஆளுகை மாற்றுகிறது. இந்த இடத்தில் இருக்கத்தக்கதா, இந்த தேசத்தில் இருக்கத்தக்கதா, தேவ ஜனங்களாக ஒவ்வொரு ஜனங்களை மாறத்தக்கதா. கர்த்தாவே, மாற்றுவீரா, மாற்றுவீரா. அனல் நோக்கி எழுப்பும்படியா நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, வராத ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்பபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவாவியினாலும் அதிகாரத்தினால் நிறைந்து அதை செயல்படுகிறவர்களால் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அந்த அதிகாரத்தில் பயன்படுத்தத்தக்கதாக, செயல்படத்தக்கதாக அவர்களின் வரங்களினால், வரங்களினால் நிரப்பி அவர்களை பயன்படுத்தும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். வரங்களினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே, கிருபைகளினால் நிரப்புங்க. தேவ சித்தத்தின்படியே அவர்களை நடத்தும்படியால் ஒவ்வொரு குடும்பங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, போக்குவரத்தில் கூடுகிறீங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த தீங்கும் நம்மை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. வேலைகளை செய்ய ஆண்டவரே பலன் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கு சென்றாலும் பாதுகாப்பும் இரத்த கோட்டைகளே எங்களை வைத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, நீங்க தான் தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே.